திருவண்ணாமலை என்பது ஆன்மீக பெருமக்கள் அதிகமாக வந்து போகிற ஊர். இந்த திருவண்ணாமலை நாளுக்கு நாள் பக்தர்கள் இங்கே அதிகமாக வந்து போய் கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த பக்தர்கள் வருவதற்கு காரணம் இந்த கிரிவலப்பாதை. இந்த கிரிவலப்பாதை என்பது 14 கிலோமீட்டர் சுற்றுலாவுள்ள ஒரு கிரிவலப்பாதை. 14 கிலோமீட்டர் சுற்றுலாவுக்கு வருகிற ஆன்மீக பெருமக்கள் தன்னுடைய தாகத்தை தீர்த்துக் கொள்வதற்காக அங்குங்கின்ற அலைகிற காட்சி ஒரு காலத்திலே நான் பார்க்கலாம். யாராவது தண்ணி கொடுக்க மாட்டார்களா என்று அலைவதை நானே நேரடியாக பார்த்திருக்கேன். அதன் விளைவாகத்தான் இது போன்ற சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை அது செய்து தர வேண்டும் என்ற கடப்பாடோடு நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக நான் 2021 தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிற மாண்புமிகு தளபதி அவருடைய தலைமையில் திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்கிற பொழுது நான் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக நான் பொறுப்பேற்றேன். அப்போது நான் செய்த முதல் பணி நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக இந்த 14 கிலோமீட்டர் இந்த பாதையில தண்ணீர் வைக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்தேன். அதுவும் மாதம் கிரிவலை பாதையில ஏறத்தாழ ஒரு மாதத்துக்கு 20 to 25 லட்சம் பேர் ஒரு மாதத்துக்கு இங்கே சுற்றுலா வருகிறார். குறிப்பாக சித்ரா பௌர்ணமி, கார்த்திகை போன்ற காலங்களிலே பார்த்தோம் என்று சொன்னால் 45 முதல் 50 லட்சம் பேர் இந்த பகுதியில் ஆன்மீக பெருமக்கள் தங்களுடைய கடமைகளை ஆற்றுகிறார்கள். ஆனால் தான் சொன்னேன், பக்தர்களுடைய எண்ணிக்கை கூடுகிற பொழுது குடிநீர் அவசியம் என்பது அதிகமாக ஆகிறது. அந்த அடிப்படையில் தான் நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக 8 இடங்களில் இந்த தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையங்களை நாங்கள் அமைத்தோம். குபேரலிங்கம், அகஸ்தியர் கோவில், அபாய மண்டபம், கோசாலை, விழுப்பமர ஓடை, பழனி ஆண்டவர் கோயில், நிறுத்திலிங்கம் அருகில் செங்கம் சாலை சந்திப்பு ஆகிய 8 இடங்களிலே ஏற்கனவே நாங்கள் நிறுவினோம். இப்படி நிறுவி கூட தொடர்ந்து எங்களுக்கு சமூக வலைத்தளம் மூலமாக இன்னும் அமைக்கலாம் என்ற கோரிக்கை எங்களுக்கு வந்தது. அந்த அடிப்படையில் தான் நெடுஞ்சாலைத்துறையினுடைய தலைமை பொறியாளர் அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி. திருவண்ணாமலையுடைய கண்காணிப்பு பொருளாக இருக்கிற கிருஷ்ணசாமி அவர்கள், அவரே ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கிற காரணத்தினால் அவர் எடுத்துக்கொண்ட பெரும் முயற்சி. அதனுடைய விளைவாக இன்னும் கூடுதலாக ஒரு 6 இடங்களிலே கூடுதலாக இன்னும் இந்த சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையத்தை அமைக்க வேண்டும் என்று எடுத்துக்கொண்ட முயற்சி அடிப்படையில் தான் பல்வேறு ஈகை குணம் உள்ளவர்கள், தயாள குணம் உள்ளவர்கள் அதை சார்ந்த நிறுவனத்திலே பணியாற்றியவர்களிடத்திலே முறையிடுகிற பொழுது நம்முடைய இந்தியன் வங்கியுடைய நிர்வாகம் அவர்கள் இசைவை தந்து நாங்கள் 3 சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையத்தை அமைக்கிறோம் என்று அவர்கள் ஒப்புதல் தந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் அவருடைய நிர்வாக இயக்குநராக இருக்கிற அண்ணாதுரை அவர்கள் 3 இந்த நிலையம் அமைவதற்கு குற்றத்துணையாக இருந்து ஆணை பிறப்பித்து இந்த நிகழ்ச்சியிலே அவரும் வந்து சிறப்பாக கலந்து கொண்டிருப்பதற்காக நம்முடைய ஆன்மீக பெருமக்களின் சார்பாகவும் திருவண்ணாமலை மாவட்ட மக்களின் சார்பாகவும் முதலில் எனது நன்றியை அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். அதைத் தொடர்ந்து எஞ்சியிருக்கிற 3 இந்த எஞ்சியிருக்கிற 3ல நெடுஞ்சாலைத்துறையில மிக சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிற RR இன்ஃப்ரா என்கிற அதனுடைய நிர்வாகத்தை நான் கேட்ட பொழுது அவருடைய நிர்வாகத்தினுடைய இயக்குநராக இருக்கிற நிர்வாக இயக்குநர் அவர்கள் அவர் ஒன்று அமைத்து தருகிறேன் என்று சொல்லி அவர் ஒன்று இன்றைக்கு அமைத்து தந்திருக்கிறார். அதனில் IVLR இன்ஃப்ரா என்கிற ஒரு நிறுவனம் இந்த குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை அவர்கள் ஒன்று தந்திருக்கிறார்கள். இந்த நிலையம்தான்
எங்களுடைய குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிற அருணை மருத்துவக் கல்லூரி, அந்த மருத்துவக் கல்லூரியின் சார்பாகவும் ஒரு குடிநீர் நிலையத்தை அமைக்க வேண்டும் என்று அந்த நிர்வாகத்தில் நம்முடைய நெடுஞ்சாலைத்துறையை சேர்ந்த கண்காணிப்பு பொறியாளர் கிருஷ்ணசாமி அவர்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று அந்த அருணை மருத்துவக் கல்லூரி நிர்வாகமும் ஒன்று அமைத்திருக்கிறார்கள். ஆக இன்றைய தினம் 6 சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் இன்றைக்கு பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இன்றைக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. ஆக இப்ப மலைப்பாதையில 14 கிலோமீட்டர் என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஏற்கனவே 8, இப்பொழுது 6, 8 14, ஆக ஒரு கிலோமீட்டருக்கு 1 என்ற அடிப்படையில் இந்த குடிநீர் நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதை பயன்படுத்துகிற ஆன்மீக பெருமக்கள் இந்த இடத்தை மிகவும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் சீர்கேடு இல்லாமல் இதை பாதுகாக்கின்ற பணியும் இதை பயன்படுத்துவதற்கு உண்டு. அது அன்னில் நான் நெடுஞ்சாலைத்துறையுடைய கண்காணிப்பு பொறியாளர், அவரோடு உறுதுணையாக இருந்த பணியாற்றுகின்ற கோட்ட பொறியாளர், அவருக்கு கீழ் பணியாற்றுகின்ற உதவி கோட்ட பொறியாளர், உதவி பொறியாளர் கேட்டுக்கொள்ள விரும்புவது, இந்த 14 இந்த சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையத்தை நாம் திறந்து வைத்தால் மட்டும் போராது, இந்த நெடுஞ்சாலைத்துறை அதையும் பராமரிக்கிற பணியும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு மக்களுக்கு நீங்கள் தொண்டாற்ற வேண்டும் என்று கேட்டு இதற்காக உழைத்த அந்த நல்ல உள்ளங்களுக்கும் என் பாராட்டுதலையும் நன்றி சொல்லி உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.